லாஸ்ட் இயர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போனவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ஏன் போனாங்க? எதுக்கு போனாங்க? ஏன் அவங்க கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகல? இப்ப எப்படி அவங்க கரெக்டா சேர போறாங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா சேரும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரம்யாஸ் இன்ஃபோ. நான் உங்கள் ரம்யா. இதே மாதிரி டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் என்னால டெய்லியும் நடக்கிற விஷயங்களை உங்ககிட்ட சேர்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சுனிதா வில்லியம்ஸ்னாலே எல்லாருக்குமே இந்த உலகத்திலே தெரியும். முக்கியமா இந்தியால இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சுனிதா வில்லியம்ஸ் யாருன்னு. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். அவங்க இப்போ யூஎஸ்ல நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்ட்ரோனட்டா. ஸோ அவங்க இப்போ முன்னாடி கமாண்டர், நேவி ஆஃபீஸர் கமாண்டரா இருந்தாங்க. இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஸ்பேஸ், அதாவது போயிங் ஸ்டார் லைனர்ல போயிருக்காங்க. அதுல அவங்க தான் கமாண்டரா இருக்காங்க. இவங்க கூட ஒரு 4 பேர், இவங்களோட சேர்த்து 4 பேர். இவங்க கூட முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா பட்ச் வில்மோர். அவங்களும் கமாண்டர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஸோ இப்ப போயிட்டு இருக்கவங்க என்ன ஆச்சுன்னா, எப்ப கிளம்புனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 5, நல்லா கேட்டுக்கோங்க, ஜூன் 5 லாஸ்ட் இயர் போனாங்க. இவங்க 2024ல ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஆக்சுவலா இது ஜூன் 5 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் முன்னாடியே மே மாசம், அதாவது 2024 மேலேயே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் சில டெக்னிக்கல் இஷ்யூஸால அவங்களால லான்ச் பண்ண முடியல, போக முடியல. திரும்பவும் செகண்ட் அட்டெம்ப்டா ஜூன் 1 திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் திரும்பவும் ஃபெயிலியர். டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனால அதாலையும் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி, யோசிச்சு பாருங்க, அதாவது ராக்கெட் லான்ச் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் முன்னாடி அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டாங்க. சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றதுனால. 3வது தடவை தான் ஜூன் 5, 2024ல தான் அவங்க கரெக்டா லான்ச் பண்ணி போனாங்க. பட் அப்ப கூட போனதுக்கு அப்புறம் சில மணி நேரத்திலேயே திரும்பவும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களால திரும்ப இறங்கவும் முடியாது, போயிட்டு இருக்காங்க. என்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்ரஸ்டர், அதாவது அதாவது இப்போ மேல போனீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு அந்த த்ரஸ்டர் தான் நமக்கு முக்கியமானது இருக்கு. அந்த த்ரஸ்டரை 5 த்ரஸ்டர் பொருத்தி இருக்காங்க. அந்த 5ல 4மே ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 1 மட்டும் தான் இயங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் சில மணி நேரத்துல ஓகே, எல்லாரும் ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. ஓகே, அங்க ஏன் போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆஸ்ட்ரோனட்ஸ் மட்டும் தான் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஆனா இது கமர்ஷியலா கொண்டு வரதுக்கு தான் இந்த முயற்சி. கமர்ஷியலா கொண்டு வரதுக்கு எதுக்கு கமர்ஷியலா கொண்டு வராங்க? என்ன பண்ண போறாங்க? இது மூலமா என்ன கிடைக்க போகுது? அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இது மூலமா நமக்கு, மக்களாகிய நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இப்போ நீங்க இங்க இருந்து ஒரு ஊட்டிக்கோ இல்ல இங்க இருந்து நீங்க யூஎஸ்க்கோ போறதுனா இருந்தா, ஊட்டிக்கு போறதுக்கு பஸ்ல போவீங்க, ஒரு ட்ரெயின்ல போவீங்க. இங்க இருந்து யூஎஸ்க்கு போறதுக்கு பிளைட்ல போவீங்க. சோ அது மாதிரி இங்க இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மக்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த டெஸ்ட். அதாவது போயிங் ஸ்டார்லிங்கர், அதாவது போயிங் கம்பெனி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். போயிங் கம்பெனி யாரு? சோ நார்மலா நிறைய ஏர்கிராஃப்ட், ஏரோப்ளைன்ஸ் எல்லாத்தையுமே போயிங் நிறுவனம் தான் தயாரிச்சு, டிசைன் பண்ணி, மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஆப்ரேட் பண்றவங்க போயிங். சோ அவங்க தான் அத இதை எடுத்து பட்ஜெட் இது கொண்டு அவங்க தான் இதை தயாரிச்சு, அவங்களோட கம்பெனியோட இதுதான் ஸ்டார்லிங்கர் அப்படின்றது. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் போயிங்கோட கம்பெனி முன்னாடி நாங்க பண்றோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முக்கியமா யாரு? நம்ம எலன் மஸ்க் அவர்கள் தான். சோ இல்ல இவங்க நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நிறைய ஆப்போசிஷன் பேர் நிறைய சொன்னாங்க, எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. திரும்பவும் இது ஃபெயிலியர் ஆகும்போது, அதாவது இப்ப மேல போயிட்டு த்ரஸ்ட் இஷ்யூவா இருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் நிறைய பேர் எல்லா கேள்வியும் கேட்டாங்க. இவங்க பட்ஜெட் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, சோ அதனாலதான் அவங்க சரியா எதுவுமே பண்ணல, அதனாலதான் இஷ்யூஸ் வந்திருக்கு, சாஃப்ட்வேர் இஷ்யூ சரியா இல்ல, எதுவுமே சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிங் கம்பெனி மேல பல தரப்பினர் பல எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க போன ஆண்டு 2024 ஜூன் 5 அவங்க ரிட்டர்ன் எப்போ வரணும்னா 2024 ஜூன் 14 ரிட்டர்ன் வரணும். அப்ப நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க, 9 நாள் தான் அவங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு 9 நாள்ல ரிட்டர்ன் வர வேண்டியவங்க. யோசிச்சு பாருங்க, 9 மாதம் ஆயிடுச்சு. சோ 9 நாட்கள் 9 மாதமாக காலம் தாமதம் ஆயிருக்கு. சோ இதனால இப்ப நம்மளோட ட்ரம்ப் அவர்கள், யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் யார் தெரியுமா? பைடன்.
பைடன் யாரு? ஃபார்மர் பிரசிடென்ட். சோ அவர் தான் காரணம் இது எல்லாத்துக்குமே. ஏன்னா அவர் வந்து போனவங்களை வந்து ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படின்னு பைடன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவர் மட்டும் இல்ல, இவர் கூடவே இன்னொருத்தர் இருப்பார் இல்லையா? எஸ், எலன் மஸ்க். எலன் மஸ்க்கும் அதே தான் சொல்றாரு. எஸ், ஆமா, இது பைடனாலதான், அவர் தான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல, எடுத்திருந்தா எப்பயோ கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அவர் மேலேயே பைடன் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப வந்து ட்ரம்ப் வந்து சரி, இத நான் வந்து சரி கட்டுறேன், போயிங்ல போயிருக்காங்க, இப்ப அவங்கள வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து நம்மளோட எலன் மஸ்கோட சேர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி யாருது? எலன் மஸ்க். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்து டிராகன் என்டியூரன்ஸ் அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ இதனை இப்ப இதுக்கு என்ன டிராகன் என்டியூரன்ஸ் பத்தி பேசணும்னா, டிராகன் என்டியூரன்ஸ்ல தான் வந்து இப்ப போக போறாங்க யாரு? இன்னொரு குழு, க்ரூ 10. இப்ப முன்னாடி போனவங்க வந்து க்ரூ 9, இப்ப போனவங்க வந்து க்ரூ 10. ஆல்ரெடி போயாச்சு. 4 பேர் கொண்ட குழு க்ரூ 10 வந்து போய் அவங்க வந்து அங்க இருக்கிறவங்கள, அதாவது இது எப்படின்னா, எதுக்கு இவங்க போறாங்க, எதுக்கு அவங்க வராங்கன்னா, அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் டீம் போறாங்க. நெக்ஸ்ட் டீம் போய் அவங்களோட ரிசர்ச் அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் டீம் போனோம்னா நெக்ஸ்ட் டீம் வருவாங்க. சோ அது மாதிரிதான் இப்ப க்ரூ 10ல இருக்கு 4 பேர் போறாங்க. அந்த 4 பேர் யாரு யாரு எங்க இருந்து போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து நாசால இருந்து போறாங்க, அதாவது நாசா யூஎஸ்ல இருந்து. இன்னொருத்தர் வந்து ஜாக்ஸானா என்னது அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. வேற எதுவும் இல்ல, நம்ம ஜப்பான். இப்போ இந்தியால வந்து இஸ்ரோ, யூஎஸ்ல வந்து நாசா அப்படின்னு இருக்குல்ல. சோ அதே மாதிரி ஜப்பான்ல ஜாக்ஸா அப்படின்றது இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஷ்யா, ராஸ்கோஸ். சோ ரஷ்யாவோட தான் ராஸ்கோஸ். சோ இவங்க 4 பேர் வந்து போறாங்க. 2 நாசா நிறுவனத்துல இருந்து போறாங்க, 1 ஜாக்ஸா நிறுவனத்துல இருந்து போடுறாங்க, இன்னொருத்தவங்க ராஸ்கோஸ் ரஷ்யால இருந்து போறாங்க. சோ இவங்க 4 பேர் கொண்ட குழு தான் வந்து அங்க போயிட்டு அங்க இருக்கிற சுனிதா வில்லியம்ஸோட சேர்ந்த 4 பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சு வைக்கிறாங்க. சோ இவங்க வந்து மார்ச் 12 போக வேண்டியது யாரு? இந்த குழு. இப்ப க்ரூ 10 வந்து மார்ச் 12 வந்து அவங்க கிளம்ப வேண்டியது. பட் அவங்களால சம் டெக்னிக்கல் இஷ்யூ திரும்ப வந்ததுனால அவங்களால மார்ச் 12 கிளம்ப முடியல. பட் மார்ச் திரும்பி ஒரு 2 நாள் கழிச்சு கிளம்பியாச்சு. இப்ப அவங்க ரீச்சும் ஆயாச்சு. இப்ப இனி என்ன நடக்க போகுதுன்னா, அங்க இருந்து திரும்ப வர வேண்டிய நிகழ்வு தான் நடக்கணும். இப்போ அங்க இருந்து அவங்க சேஃபா கிளம்பணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இன்னும் நாசா என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்து கிளம்பும் போது திரும்பவும் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததுன்னா, வந்ததுன்னா சில டேஸ் தாமதம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நாசா வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ இங்க இருந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து அவங்க போகும்போது ரொம்பவே சந்தோஷமா போனாங்க. சோ அதோட கிளிப்ஸ் எல்லாம் என்னால முடிஞ்சு நான் ஹேட் பண்றேன். ரொம்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா அங்க போய் இறங்குனாங்க. பட் அவங்களோட கால தாமதத்தினால பாத்தீங்கன்னா அவங்களோட நிறைய நடுநடுல அவங்களோட வீடியோ கால்ஸ் அதெல்லாம் பேசும்போது மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களோட உடல்நிலை வந்து ரொம்பவே வந்து மோசமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப உலகத்திலேயே எல்லாருமே ரொம்ப வந்து கவலைப்பட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, எல்லாரையும் நினைச்சுதான். பட் இந்தியாவை பொறுத்தவரை சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. பட் அதுக்கும் வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு பதிவிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப சேஃபா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா பதிவிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அவங்களோட டீம் வந்து மார்ச் 19 வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகுற மாதிரி, எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகுற மாதிரின்ட்டு நாசா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனி சப்போஸ் எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் சப்போஸ் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சுன்னா சில நாட்கள் தாமதமாகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம தரப்புல இருந்து என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா வந்து அவங்க எல்லாருமே சேஃபா வரணும் அப்படின்ட்டு நம்ம பிரேயர்ஸ் வந்து முன்வைக்கணும் கடவுள்கிட்ட. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? சுனிதா வில்லியம்ஸ் அந்த குழுவினர் வந்து வரப்போகும்போது எப்படி எல்லாம் வந்து வரவேற்பாங்க? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அவங்க டீம் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களால இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அங்க வந்து நோ கிராவிட்டி இல்லையா? சோ பறந்துகிட்டே தான் இருந்தாங்க. சோ இங்க வரும்போது அவங்களால நடக்கவே முடியாது சில காலங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. சில மாதங்கள், சில நாட்கள், சில மாதங்கள் கழித்து தான் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும்னு சொல்றாங்க. சோ எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம், எல்லாரும் பத்திரமா வந்து சேரணும் அப்படின்ட்டு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until stay tuned.